உப்மாவும் பெசரட்டும் சூப்பரா இருக்கு தங்கச்சி. உன்ன மாதிரி யாராலையும் பண்ண முடியாது. தேங்க்யூ அண்ணே. உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு எங்களுடைய ரவி ரொம்ப லக்கிமா. பொண்ணு எப்படிமா இருக்கா? ஃபோன் பண்றாளா? ரொம்ப நல்லா இருக்கா அண்ணா. காலையில சாயங்காலம் 2 வாட்டி வீடியோ கால் பண்ணிடுவா. ஆரம்பி. ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சேன். ஒரே பொண்ணோட நிறுத்திக்கிட்டீங்க. ஒரு பையன் இருந்திருந்தா இன்னைக்கு என் ஃப்ரெண்டுக்கு அவன் துணையா இருந்திருப்பான்ல. அப்பெல்லாம் நம்ம பிசினஸ் சரியா போகலன்னு அதான் ஒண்ணு போதும்னு இருந்துட்டோம். ஆனா நான் செஞ்ச பூஜையால அவர் பெரிய ஆள வந்ததுக்கு அப்புறமா 2வது பிளான் பண்ணலாம்னு நினைச்சோம். அதுக்குள்ளேயே ஆபரேஷன் ஆயிடுச்சு. நீ எங்க பெத்துக்குவியோன்னு நினைச்சு அவசரப்பட்டு அவனே ஆபரேஷன் பண்ணிட்டு இருந்திருப்பான் முட்டாள். அவரா? இன்ஜெக்ஷனை பார்த்தாலே பயப்படுவாரு. இதுல ஆபரேஷன் வேற. ஏதோ என் காலை பிடிச்சு கொஞ்சம் கெஞ்சனால நானே ஆபரேஷன் பண்ணிக்கிட்டேன். போதுமா, வந்த வேலை முடிஞ்சது. என்னடா காலையிலே வந்துட்டீங்க? கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டியா? உன் பேர்ல அர்ச்சனை பண்ணி பிரசாதம் கொண்டு வந்திருக்கோம், சாப்பிடு. நீங்க உட்காருங்க, நான் போய் உங்களுக்கு டிஃபன் எடுத்துட்டு வரேன். பேசு. ஹலோ ரவி சார், இன்னைக்கு நைட் டியூட்டி உங்களுதுதான். என்னோடதா? நான் ஃபேமிலி பிளானிங் ஆபரேஷன் பண்ணிருக்கேன்னு சொன்னேன்ல. உனக்கு என்ன ஆபரேஷன் ஆயிருக்குன்னு ஆல்ரெடி தங்கச்சி சொல்லிட்டா. தங்க வியாபாரி கையால ஓபன் பண்ணி வச்சா சொக்க தங்கமான புள்ள பிறக்குமா. அதனால இன்னைக்கு நைட் டியூட்டிக்கு நீங்க தான் வரணும். எத்தனை மணிக்கு வரணும்? ஷார்ப்பா 8 PM. நீங்க வரும்போது ஃப்ரெஷ்ஷா மில்க் பிரெட் வாங்கிட்டு வர சொன்னாங்க மேடம். ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட வேண்டியதானே? எல்லா வேலையும் முடிச்சிட்டியா? சரி, காலையில கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு. என்னங்க லக்ஷ்மி, எங்க போறீங்க? ராமு வீட்டுல தூங்கலான்னு. அது என்ன கையில பிரெட் பாக்கெட்? ராமுக்கு ஜுரம் வந்துருச்சு, அதனாலதான் பிரெட் எடுத்துட்டு போறேன். ஓ அப்படியா? ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க, இந்த விபூதிய நைட்டு வச்சுட்டு படுக்க சொல்லுங்க. எந்த கெட்ட கனவும் வராது. அனுமன் மந்திரம் படிக்க சொல்லுங்க. பாவம் பாவம், பொண்டாட்டி இல்லனா எவ்வளவு கஷ்டம் இல்ல. லவ் யூ. தப்பு, மன்னிச்சிடு. திரேதாகிருத துவாபர யுகத்திலும் பொம்பளைங்க ஜாலிக்கு போய் தலையில் துண்ட போட வேணும்டா மாமா. எல்லாம் தெரிஞ்சு கூட புத்தி வரலடா உனக்கு. இது கலியுகம் தான். வெல்கம். இந்த பிரெட். அதோ கிச்சன். கிச்சன் எதுக்கு? ஆம்லெட் அங்கதானே போடுவாங்க. நான் சாப்பிட்டு வந்துட்டேன். நான் சாப்பிடணும்ல. நான் பண்ணணுமா? எனக்கு தெரியாதே. யூடியூப் பார்த்து செய்யுங்க. ஸ்விக்கில ஆர்டர் பண்ணிக்கலாம்ல. அது டாக்டர் என்ன அவுட் சைட் ஃபுட் சாப்பிட கூடாதுன்னு சொன்னார்ல. நினைச்சது ஒண்ணுதான், நடக்குது ஒண்ணுதான். பொம்பளை சோக்கால ஆண்டியா போனண்டா. நினைச்சது ஒண்ணுதான், நடக்குது ஒண்ணுதான். பொம்பளை சோக்கால ஆண்டியா போனண்டா. ஒத்த நொடி தந்த சகம் தினம் தினம் உனக்கு நரகம். இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? 2 நிமிஷம். ஓகே, கேரி ஆன். செஞ்சது ஒரு தப்பு, வச்ச பெரிய ஆப்பு. பொண்டாட்டிக்கு தெரிஞ்ச பத்தி எரியும் நெருப்பு. ஐயோ மாமா, என என்னோட கருமா. என் எதிரிக்கு கூட வரக்கூடாதுடா ராமா. ஐயோ மாமா, என என்னோட கருமா. என் எதிரிக்கு கூட வரக்கூடாதுடா ராமா. Bye, good night. அப்பாடா. இது என்ன? ரவி என்ன இந்த ஃப்ளோர்ல சுத்திட்டு இருக்காரு? என்ன ரவி மாட்டிட்டானா? செம்மையா இருக்கு. தேங்க்யூ சார். அப்புறம் என்ன நடந்துச்சு? சொல்லு சொல்லு சொல்லு. சார், ஒரு காஃபி குடிச்சிட்டு கண்டினியூ பண்ணலாமா? ஹாய். ஹாய். உங்களுக்காக தான் வெயிட்டிங். சரி சரி.
ம், என்ன பண்றீங்க? பிரெட் ஆம்லெட். இன்னைக்கு எனக்கு ஃப்ரைட் ரைஸ் வேணும். அடேங்கப்பா. ஆஹா. சீக்கிரமா செய்யுங்க. ஹாய், ஹலோ. நான் உங்க ஆப்போசிட் ஃபிளாட்ல தான் இருக்கேன். மே ஐ கம் இன்? ப்ளீஸ் கம் இன்சைட். உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. Thank you so much. எங்க நைட் பார்ட்டில இந்த உங்க voice இங்க கேட்ட சாங்ஸ் மாதிரி இல்லாம இருக்கே. எங்க பார்ட்டி முடியவே முடியாது. Thank youங்க. அடங்க அக்கா மக்கா இவ எதுக்கு இங்க வந்திருக்கா? இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒரு சோடா பாட்டில் இருந்தா கொடுப்பீங்களா? ஓகே. 1 minute. ராமு சார். அத்தாடி. ஐயோ. ராமா, ராமனா? ராமு சார் தாங்க. ராமு சார், உங்க ஃபுல் நேம் என்ன? புளியந்தோப்பு ராமு. புளியந்தோப்பு ராமு. எங்க சமையல்காரர். I see. ராமு, ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஒரு சோடா கொண்டு வரீங்களா? நான் வெங்காயம் நறுக்கிட்டு இருக்கேன். என்னோட கை பிஸியா இருக்கு. ஓகே. நான் போய் எடுத்துட்டு வரேன். நீங்க உட்காருங்க. சரியா தெரிய மாட்டேங்கிறாரே. Thank you. ஓகேங்க, போயிட்டு வரேன். யா ஓகே. See you again. ச்சே கொய்யால இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? இந்த சமையலை நான் என் பொண்டாட்டிக்கு பண்ணி கொடுத்திருந்தேன்னா என்ன நல்லபடியா பாத்துருப்பா. எல்லாம் தலையெழுத்து. அது போதும். Thank you. அது ம். 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 Thank you. இப்ப நான் போய் படுத்துக்கிறேன். மிச்சத்தை நீங்க சாப்பிடுங்க. மூஞ்ச பாரு. இவ இருக்காளோ இல்லையோ? பார்க்கலாம். இன்னைக்கு கேரண்டியா கிடைப்பான்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. பொண்டாட்டிக்கு தெரிஞ்சா அட பத்தி எரியும் நெருப்பு. ஐயையோ மாமா என என்னோட கருமாய எதிரிக்கு கூட வரக்கூடாதுடா ராமா. ஐயையோ மாமா என என்னோட கருமாய எதிரிக்கு கூட வரக்கூடாதுடா ராமா. ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது. ஹாய் டார்லிங். என்னங்க நில்லுங்க. அமேசான்ல ஆல்மண்ட்ஸ், கேஷ்யூ நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் யாரு சாப்பிடுறதுக்காக புக் பண்ணீங்க? அது அது உனக்காக தான். எனக்காகவா? யா. ஆஹா, அப்போ இந்த ஸ்லீவ்லெஸ் இன்னர்ஸ் எல்லாம் யாருக்காக வாங்குனீங்க சொல்லுங்க. அது வந்து ரவி புக் பண்ண சொன்னா புக் பண்ணேன். ரவியா? ரவி எதுக்காக இந்த நைட்டி எல்லாம் ஸ்வீட்டிக்காக ஆர்டர் பண்ணாரு? அது வந்து 90% டிஸ்கவுண்ட்ல வருதுன்னு. ஆஹா, இருங்க, நான் அவர் பொண்டாட்டிக்கே ஃபோன் பண்ணி பேசுறேன். என்ன ரவி மாட்டிக்கிட்டானா? இல்ல சார், ராமு புக் பண்ணிட்டான். ராமுவா? அது ரவிக்காக இல்ல, ராமுக்காக. அது என்ன இப்பதானே ரவிக்குன்னு இல்ல, சொன்னீங்க? ராமுன்னு தான் சொன்னேன். ராமுவும் சோனியும் பிரிஞ்சுட்டாங்க. அப்புறம் எதுக்காக ராமு சோனிக்காக வாங்கியிருக்கணும்? இருங்க, நான் சோனி கிட்டே ஃபோன் பண்ணி கேக்குறேன். ஏய் சரோஜா ப்ளீஸ். அவன் சோனி க்ளோஸ் ஆகணுங்கிறதுக்காக அப்படி ட்ரை பண்றான். ப்ளீஸ் சரோஜா. நல்ல சூப்பரா தப்பிச்சிட்டானப்பா.